எல்லாம் வல்ல இறையை போற்றி அகில உலக தமிழ்நாடு மகளிர் ஜோதிட பேரணியில் பயணிக்கும் தோழிகளுக்கும் எதிரணி மற்றும் என் அணியில் போட்டியிடும் சகோதரிகளுக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தலைப்பினை ஆளுமைக்குரியதாக்கிய குழு அட்மின் திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி தந்தருளிய தலைப்பின் வசம் பயணிக்கலாம். ஜோதிடத்தில் அதிகமாக செயல்படுவது யோகமா அல்லது தோஷமா என்ற தலைப்பிற்கு தோஷமே பெரும்பான்மை பெறுகின்றது அப்படின்னு பேச வந்திருக்கேன். இன்றைய காலத்தில் ஜாதகம் பார்க்க வரவங்க நான் நிறைவான திருமண வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அற்புதமான கணவனோ அல்லது மனைவியோ கிடைச்சிருக்காங்க, நான் ஒரு நிறைவான தொழில் செய்கிறேன், அதன் மூலமாக நல்லபடியான வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு, சிறப்பான குழந்தை பேர் கிடச்சிருக்கு, அவங்களும் நல்லா படிக்கிறாங்க, சந்தோஷமாக தான் இருக்காங்க, வீடு மனை நல்ல உறவு மற்றும் ஆரோக்கியம் நிம்மதியான வாழ்வு வாழறேன் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கிற யாராவது ஜாதகத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஜோதிடர்கிட்ட வர முடியுமா? அப்போது ஒரு ஜாதகத்தை இயக்கிறதே எதனால் இயங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோஷத்தால் மட்டும்தான். ஏன்னா மேலே சொன்ன ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் குறைபாடுகளோ அல்லது வருத்தங்களோ வேதனைகளோ இருக்கிறவங்க மட்டும்தான் ஒரு ஜோதிடரை ஒரு ரெமெடிக்காக பார்க்க வருவாங்க. அப்போது ஒருவரை ஒரு ஜாதகத்தை தோஷத்தால் மட்டும்தான் இயக்க முடியுமே தவிர யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு இயங்குச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகமே தேவையில்லையே, அவங்க ஏன் ஒரு ஜோதிடரை போய் பார்க்க போகிறாங்க? ஒரு ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கக்குள்ள தான் அந்த தோஷத்தால் ஏற்படக்கூடிய வேதனையும் வலியையும் தீர்த்துக்கிறதுக்காக போராடி அவங்க ஒரு ஜோதிடரை அணுகிறாங்க. இது மூலயமா தான் அந்த மனிதனே ஏங்குறான். யோகம் மட்டுமே ஒருத்தவங்களுக்கு செயல்படக்குள்ள அவன் ஜோதிடம் பொய் அப்படின்னு சொல்லுவான். சரி, இப்போ இந்த தோஷங்கள் என்ன பண்ணுது? ஒரு ஜாதகத்தில் நம்ம பிறக்கக்குள்ள அங்கங்கே போய் ஸ்டாண்ட் ஆகிற இந்த கிரகங்கள் யோகங்களாகவும் தோஷங்களாகவும் மாறி பலனளிச்சுக்கிட்டு வருது நம்மளுடைய வாழ்க்கையில். அப்போது இந்த யோகங்கள் இருக்கக்குள்ள பெரிய வழிகள் எதுவுமே கொடுக்கறது கிடையாது. அது ரொம்ப நிறைவாக அவங்களுடைய வாழ்க்கையை கடந்து போகிறதுக்கு வழிவகுத்துருது. ஒரு தோஷங்கள் இருக்கக்குள்ள தான் அங்கே ஒரு குண்டு குழி, அந்த ரோட்டில் ஒரு பள்ளம், இதை எல்லாத்தையுமே அவன் கடந்து போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறான். இப்போ தோஷங்கள்லாம் என்னென்ன தோஷங்கள் இருக்குது, இதால் என்னென்ன இடர்பாடு வரும் அப்படின்றத அப்படி ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல தோஷம் என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக அவங்க லீட் பண்ணுற லைஃப்பில் இருக்கக்கூடிய சாதாரணமாக அணுகக்கூடிய எல்லா விஷயத்துலேயுமே ஒரு தடையை ஏற்படுத்துவது தான் தோஷம் அப்படின்றோம். இதை ஆரோக்கியம், செல்வம், குறைபாடு, ஏற்றத்தாழ்வு, இது மாதிரியான முக்கியமான நல்ல அம்சங்களையும் செய்தே ஆகணும் அப்படின்ற தொழில், திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேயுமே பெரிய ஸ்பீட் பிரேக்கராக உட்காந்துருது. சரி, தோஷங்கள் அப்படின்னா என்னென்னலாம் தோஷம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு சில தோஷத்தை பார்க்கலாம். இந்த நவகிரகங்களில் செவ்வாய் தோஷம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த செவ்வாய் தோஷத்தால் தான் திருமணம் நிற்கிது, இதெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த அங்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயினால் ஏற்படக்கூடிய செவ்வாய் தோஷம் அப்படின்றது ஒரு தோஷம். இது லக்னத்திலிருந்து 2, 4, 7, 8, 12ஆம் இடங்களுக்கு போய் உட்காரக்குள்ள இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு ஒன்று கணக்கிடுறோம். இந்த செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பின்வர மாதிரி நம்ம பார்க்கலாம். மொத்தமாக என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் அணுகிக்கிட்டு வந்துடுவோம். செவ்வாய் தோஷம், அதுக்கப்புறம் ராகு கேது தோஷம். இந்த ராகு கேது தோஷத்தை தான் சர்பதோஷம் அப்படின்னுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கால சர்பதோஷம்னு சொல்லுவாங்க, இதுவுமே இந்த ராகு கேது சம்மந்தப்பட்டது தான். தென் கலத்திர தோஷம், புத்திர தோஷம், 8ஆம் இடத்து கிரகங்களால் உண்டாகக்கூடிய மாங்கல்ய தோஷம், அதுக்கப்புறம் சுக்கிரனால் ஏற்படக்கூடிய கலத்திரக்காரக தோஷம், தனித்த குருவால் ஏற்படக்கூடிய இல்லற தோஷம், 7ஆம் இடத்து கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாத கத்திரி, அதாவது 2 பாவ கிரகங்களுக்கு நடுவில் மாற்ற ஒரு கிரகம், பாவகத்திரி தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சூரிய தோஷம், விஷகன்னிகா தோஷம், சந்திரன் சனி சேர்ந்து இருக்குது, சந்திரனோட இணைவு இருக்குது அப்படின்னா இதுக்கு புணர்வு தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம். இதை மாதிரி நிறைய தோஷங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தோஷங்கள்
இது எல்லாமே இவங்களுடைய அடிப்படை வாழ்க்கையில் என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றதையும் இந்த தோஷங்கள் சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. செவ்வாய் அப்படின்ற கிரகம் நம்மளுடைய உடம்புல என்னென்னவாலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செவ்வாய் அப்படின்றதுக்கு ஒரு சில குணங்கள் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு குணம் இருக்கிற மாதிரி செவ்வாய்க்குன்னு ஒரு குணம் இருக்குது. செவ்வாய்க்கு என்னென்னா போர் குணம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே கொஞ்சம் ஃபோர்ஸாக ஹேண்டில் பண்ணுறது, பெருசாக பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றத யூகிக்காமல் கண்ணெதிரில் இருக்கிற விஷயத்தை தூக்கி எறியறது, இதை தான் செவ்வாயோடைய குணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 10 பேருக்கு முன்னாடி நின்று வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசக்கூடிய அந்த ஆளுமையை கொடுக்கறது இந்த செவ்வாய், இதுதான் இந்த கிரகம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செவ்வாய் வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் அப்படின்ற 2ஆம் இடத்திலேயோ, சுகஸ்தானம் என்கின்ற 4ஆம் இடத்திலோ, கலத்திரஸ்தானம் என்கின்ற 7ஆம் இடத்திலோ, ஆயுள் ஸ்தானம் என்கின்ற 8ஆம் இடத்திலோ, அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்திலேயோ போய் ஒரு செவ்வாய் அப்படின்ற கிரகம் உட்கார்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த செவ்வாய் தோஷம் எங்கே பாதிக்கும் ஒரு ஜாதகருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறந்ததுலேருந்து வளர்கிற வரைக்கெல்லாம் பெருசாக பாதிச்சிடாது. இருக்கும், பாதிப்பு உள்ளூர இருக்கும். நான் அதுக்கான காரணங்களை சொல்கிறேன். ஆனால் எப்போ இதோடைய பாதிப்பு வெளியில் வரும் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கோ இல்லை இந்த பையனுக்கோ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக ஜாதகத்தை எடுக்கக்குள்ள இது தோஷம் இருக்கிற ஜாதகம், இது மாதிரி 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருக்காங்க அப்படின்னு தோஷ ஜாதகமாக இதை எடுப்பாங்க. இதுலேயுமே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. மகரம், மேஷம், விருச்சிகம், கடகத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த பாவகங்களோட தொடர்புக்குள்ள படுது அப்படின்னா இதை தோஷமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது ஜோதிடத்தில். இதுக்கான காரணங்களும் இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போது இந்த இடத்துல இருக்கிறதுக்கெலாம் இதே மாதிரி ஒரு ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்றாங்க. இப்போது இது வெறும் கிரகங்களை மட்டும் வைத்தோ இல்லை மூல நூல்களில் இருக்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சோ தான் இவங்க ஜோதிடர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செவ்வாய் அப்படின்றது நம்மளுடைய பாடியில் இருக்கிற ஹோல் பிளட்டோடைய மொத்த கண்டென்ட்டே செவ்வாய் தான். நம்மளுடைய உடலில் ஓடக்கூடிய இந்த ரத்தத்தோடைய மொத்தமான கண்டென்ட்டே செவ்வாய் தான். அப்போது நம்ம சொல்கிற இந்த குரூப் சொல்கிறோம் இல்லைங்களா, பிளட் குரூப் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வரோம். இந்த ரத்தத்தோடைய வீரியத்தன்மையும் இப்போ செவ்வாய் ஒருத்தவங்களுக்கு நீசமாகி இருக்குது, மிதுனத்திலிருந்து கன்னி இல்லது துலாம்குள்ளே இவங்க வராங்க அப்படின்னு இந்த செவ்வாயுடைய தொடர்பு இருக்குன்னா அவங்களுக்கு நெகட்டிவில் வரும் பெரும்பாலும் குரூப்பு. இந்த செவ்வாய் ஏறின சாரத்தையும் பார்க்கணும். இவங்களுக்கு பிளட்டோட குரூப் நெகட்டிவில் வரும். இதுவே சூரியனோடவோ குருவோடவோ சுக்கிரனோடையோ சேர்ந்து மேலே மேஷத்தோட தொடர்பு கொள்ளுது அப்படின்னக்குள்ள இவங்களுக்கு ஏபி பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ் இந்த மாதிரியான பிளட் குரூப்பில் இருக்கிறத நிறைய பார்க்க முடியுது. அப்போது இரண்டு உடலுடைய சங்கமம் தான் நம்ம ஒரு 2 ஜாதகத்தை இணைக்கிறது திருமணத்திற்காக. அப்போது 2 உடல்களில் ஓடக்கூடிய இரத்தத்தோடைய தன்மை அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய, அதாவது அடுத்த பிளட் கவுண்ட்டை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மையோட முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அப்போது இதற்கு இந்த செவ்வாயோட உடன்படுமா அப்படின்றத பார்க்கறதுக்காக தான் செவ்வாய் தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் ஜோதிடவியலில் புகுத்தி இருக்காங்க. இப்போது எடுக்கக்குள்ளே இந்த செவ்வாய் லக்னத்தில் போய் உட்காருது, தோஷம் கிடையாது. 2ல் போய் உட்காருது. நீங்கள் செவ்வாய் 2ல் இருக்கிறவங்க கிட்ட பேசி பாருங்கள், எடுத்ததுக்கெல்லாம் எரிபுரி தான். சொன்ன மாதிரி இந்த 4 இடங்களில் செவ்வாய் இருக்கக்கூடாது. என்னங்க அவன் கடகத்தில் செவ்வாய் இருக்குது, மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, கடகத்தில் செவ்வாய் இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக பேசுவாங்க. அப்புறம் சாஃப்டாக தான் பேசுவாங்க, ஏன்னா செவ்வாய் அங்கே போய் நீசமாக்கிடும். இப்போ இந்த தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு 2ல் போய் செவ்வாய் இருக்குதுன்னு வைங்க, உச்ச பலன். பேசுகிறது, ஒரு காஃபி கொடுங்க அப்படின்னு கூட அவங்க கேட்க மாட்டாங்க, காஃபி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர்லேயே தான் போவாங்க. அப்போ இந்த செவ்வாய் எங்கே போய் உட்காருதோ அந்த இடத்த தனதாக்கி கொள்ளும், ஆளுமையுடையதாக்கி கொள்ளும், அங்கே ஒரு பவர் எடுத்துகிட்டு கொடுக்கும். 3ல் செவ்வாய் அதீத தைரியம், 6ல் செவ்வாய் பெரும் பலம், 10ல் செவ்வாய் திக்பலம். இதை மாதிரி ஒரு கிரகங்கள் போய் அமைகிற இடத்துல செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், கேது மற்றும் கலத்திர தோஷம் இவை எல்லாமே வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறது மக்களுக்கு. அதுபோல் ஒரு செவ்வாய் தோஷம் ஏற்படுபவருக்கு, செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
அது பிறக்கும் போதே வந்து விடுகிறது. அதனால் அவர்களுக்கு இந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. ஆனால் அவர்களின் அந்த செவ்வாயின் குணமான கோபம் இதெல்லாம் மைனஸ் இருக்கிறதுனாலும் அது பெருசாக பாதிப்பு தராது. அதனால் பயப்பட வேண்டாம். அதே போல் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன வயசுலேயே வந்து செவ்வாய் தோஷம் வந்துடுறது, ராகு தோஷம் முடிஞ்சு போய்டுறது, தசை முடிஞ்சு போய்டுறது. அதனால் அவங்களுக்கும் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால் அவங்க வந்து அதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். ஆனால் எல்லா தசைகளிலும் அந்த புக்தி வரும். அது வந்து சிறிதளவு தான் இருக்கும். அது வந்து நம்ம வாழ்க்கையில் ஒருத்தரை பற்றி புரிஞ்சிக்கும் போது ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள வந்து பாயோ கேர்ளோ அவங்க வந்து அடுத்தவங்கள புரிஞ்சிக்க முடியும் எல்லாரையும். அதனால் செவ்வாய் தோஷம் எல்லா தோஷங்களுமே வந்து ஜாதகர்களை அதிகமாக செயல்படுகிறது. அதுதான் அவங்க மனசை வந்து ரொம்ப பாதிக்கிறது. அதனால் அதை பற்றி பெருசாக கவலைப்படாமல் தினமுமே முடிஞ்ச வரைக்கும் கடவுளை வணங்குறீங்களோ இல்லை உங்களை நீங்களே வணங்குறீங்களோ, உங்களோட நற்பண்புகளெல்லாம் நல்ல விஷயத்தெல்லாம் நல்ல மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கடவுளை மனசார வணங்குங்க. நீங்கள் பெருசாக வந்து செய்யணும், அதை செஞ்சால் தான் நான் பண்ணுவேன்லாம் கடவுளை எந்த இதுவும் எதிர்பார்க்கல. பக்தியையும் அன்பையும் மட்டும்தான் கடவுளை எதிர்பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து கடவுளிடம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் இல்லை வீட்டிலேயே வழிபட்டாலும் சரி, இல்லை உங்கள் மனசை வழிபட்டாலும் சரி, அதை வந்து நல்ல முறையில் நல்ல எண்ணத்துடன் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணுங்கிற நினைப்போட நாமளும் நல்லா இருப்போன்ற நம்பிக்கையோடு வழிபட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தும் போது பெரிதளவில் அந்த கிரகங்களால் பாதிப்பு வராது. கடவுளை மிஞ்சி எதுவுமே கிடையாது. கடவுளை வழிபடும்போது கிரகங்களும் அதற்கு பணிந்து தான் நமக்கு செயல்படும். ஏன்னா இது வந்து எல்லாருக்குமே தெரியும். மார்க்கண்டேயனுடைய கதையை வந்து எல்லாருக்கும் மேக்சிமம் நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவருடைய ஆயுள் பலத்தையே சிவன் கிட்ட போய் அவர் வந்து காப்பாற்றப்பட்டார். யமன் கிட்டேருந்து அவரோட ஆயுள் வந்து சரி நீட்டிக்கப்பட்டது. ஸோ அதனால் கடவுளை வணங்குங்க. கிரகங்களும் தங்களுடைய வேலையை செய்வாங்க. அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்கவுங்க செஞ்சு தானே ஆகணும். அதுதானே விதி. நாம்ளும் அப்படி தான். தந்தையாக இருக்கிறவர் தந்தை வேலையை செய்கிறாரு, தாயாக இருக்கிறவங்க தாயாக செய்கிறாங்க, சகோதரனாக இருக்கிறான். அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். நம்ம ஜாதகப்படி நம்ம கர்மாப்படி அது வேலை செய்யும், அவ்வளோதான். அதுக்காக பயந்து நம்ம வாழ்வை வந்து திருமணமே வேண்டாம், இல்லை இதுவே செய்ய மாட்டேன், நான் அப்படி தான் இருப்பேன் அடம் பிடிச்சிக்கிட்டு இல்லாமல், தோஷத்தை பெருசாக பயப்படாமல் பெற்றோர்களும் தைரியமாக முன்வந்து சில கோவில்களுக்கு சென்று வழிபட்டு பரிகாரமோ முடிந்த அளவுக்கு செய்துவிட்டு அந்த கடவுளை மனதார தியானித்து பின்பு உங்கள் காரியங்களை நடத்தும்போது அவை அந்த தோஷமே சந்தோஷமாக மாறுவதற்கு கடவுள் உங்களுக்கு வழி செய்வார். ஆன்மீக எண்ணங்களும் நல்ல மனிதர்களும் நல்ல எண்ணத்தை உடைய ஆன்மீக கோட்டி பக்தர்கள், அதே மாதிரி பாடல்கள் பாடுபவர்கள், ஆன்மீகத்தை தொழிலாக கொண்டவர்கள், இந்த மாதிரி சத்சங்கத்திலலாம் சேர்ந்து நீங்களும் வேலை செய்யும்போது உங்கள் கர்மா அழிக்கப்பட்டு நல்ல நிலையில் உங்கள் வாழ்வு மலர இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த இந்த குழு சகோதரிகளுக்கு இதை பூர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதரிகளுக்கும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நான் ராதா ஸ்ரீனிவாசன், சென்னையிலிருந்து. எண் வந்து 6380105235. ஜோதிடம் பார்க்க அணுக கேட்டுக்கொள்ளுங்கள்.